நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். நம்ம திருவண்ணாமலையில் வடக்கு பார்த்த மாதிரி 20க்கு 55 அளவுள்ள புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டோட வெளிப்பக்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கிரில் கேட்டு கொடுத்து எலிவேஷனோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் டஃப் அண்ட் கிளாஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கேட்டை திறந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஆண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. 7 சீட்டட் கார் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு கார் பார்க்கிங் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா 350 அடியில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட் மட்டும் கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஈவி யூனிட் பார்த்தீங்கன்னா சைடு வாலில் கொடுத்து அங்கேயே மோட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். வெளியாளுங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வசதியாக இருக்கும். ஸ்டார் கேஸுக்கு கீழேன்றதுனால எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சீலிங் ரொம்ப ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்து அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வைக்கிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸாக தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி விண்டோஸும் கொடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வால்பேப்பர் கிடையாது, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர் டிசைனில். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 அடி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கதவை திறந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான லிவிங் ஹால். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான டிசைனில் கார்னரில் ஸ்பாட்லைட் மட்டும் கொடுத்து மிக அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வாலில் ஃப்ளவர் டிசைன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த வீட்டோட சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியாக இருக்கிறதுக்காக பீம் காங்கிரீட்டில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான செல்ஃபும் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் பார்த்த மாதிரி கலர் டிசைன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கும் லைட்டிங்க்கும் விண்டோஸும் கொடுத்து சின்னதாக ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக கிரில் ஒர்க்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிடரி வேறு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. ஜான்சன் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ச் டைப்பில் டிசைன் கொடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லாயிருக்கு.
கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸஸாக கொடுத்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிரானைட்டும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சிங்க்கும் டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறைய செல்ஃபு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ் ரூமுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்து சீலிங்கில் வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் கைப்பிடியும் கொடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்து ஸ்டோரேஜுக்கும் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிடரி வேறு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க டெரஸுக்கு போகிறதுக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. மேற்கொண்டு சந்தேகம் இல்லை புக் பண்ணுறதுக்கான விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது போல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.